ஜிம் போக முடியல, சரி கேலிஸ்தெனிக்ஸ் பண்ணி ஃபிட் ஆகலான்னு பார்த்தா எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியலையா? அதுக்கு தான் நான் இருக்கேன். ஹலோ கைஸ், வெல்கம் டு ஹியூமன் பேலன்ஸ். ஹவு டு ஸ்டார்ட் கேலிஸ்தெனிக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட், நீங்கள் கேலிஸ்தெனிக்ஸ் ட்ரெயின் பண்ணாலும் சரி, இல்லை எந்த ஃபார்ம் ஆஃப் ஸ்போர்ட் ட்ரெயின் பண்ணாலும் சரி, உங்களுக்கு தேவையான ஃபர்ஸ்ட் விஷயம் த மைண்ட் செட் டு ஒர்க் அவுட். பிகினர்ஸ் நிறையா பேர் ஒரு மோட்டிவேஷனில் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஃபர்ஸ்ட் 2 to 3 days ஆர் ஈவன் 1 week கூட ஒர்க் அவுட் பண்ணிடுவாங்க. பட் அதுக்கப்புறமா மோட்டிவேஷன் ஃபேட் ஆயிரும். ஏதாவது ரீசன் சொல்லி 1 or 2 days ஸ்கிப் பண்ணுவாங்க. அது அப்படியே 1 week ஆகும். அப்புறம் கடைசியாக குவிட் பண்ணிடுவாங்க. பட் ரிமெம்பர், நீங்கள் ஒர்க் அவுட் ஸ்கிப் பண்ணுறதுக்கு என்ன ரீசன் சொன்னாலும் அது ஒரு எக்ஸ்கியூஸ் தான். புரியுது, உங்களால் எல்லா நாளும் உங்களோட 100% கொடுத்து ஒர்க் அவுட் பண்ண முடியாது. பட் ஸ்டில் ஒரு நாளைக்கு ஒரு 15 to 30 minutes ஒர்க் அவுட் பண்ணுறது அந்த நாளைக்கான ஒர்க் அவுட்டை ஸ்கிப் பண்ணுறதை விட பெட்டர் தான். ஆர் அட்லீஸ்ட் ஸ்ட்ரீக்ஸ்லேயாவது ஃபோக்கஸ் பண்ணாமல் இருங்க. ஒரு வேளை ஒரு நாள் ஸ்கிப் ஆகிட்டா கூட அடுத்த நாள் டிமோட்டிவேட்டடாக ஃபீல் பண்ணாமல் உடனே ரீஸ்டார்ட் பண்ணணும். அடுத்ததாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் பேசிக்ஸ். கேலிஸ்தெனிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுற பிகினர்ஸ் நிறையா பேர் ஸ்கில்ஸ் மேலே இருக்க அப்சஷனில் டேரெக்டாக ஸ்கில்ஸ் ட்ரெயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. பட் இந்த மாதிரி பண்ணுறனால இன்ஜுரி ரிஸ்க்கும் அதிகம். அதோட நீங்கள் பெரிய லெவலில் எந்த ப்ரோக்ரஸும் பார்க்க போகிறது கிடையாது. பேசிக்ஸ்னால் புல்அப்ஸ், புஷ்அப்ஸ், டிப்ஸ், ஸ்குவாட்ஸ், லெக் ரேசஸ் அண்ட் பிளாங்க். நீங்கள் கேலிஸ்தெனிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸுக்கு இந்த மாதிரி பேசிக் ஃபண்டமெண்டல் ஒர்க் அவுட்ஸை மாஸ்டர் பண்ணுறதுல தான் உங்கள் ஃபோக்கஸ் இருக்கணும். எவ்வளோ நாள்னா, உங்களால் எப்போ 10+ புல்அப்ஸ், 15+ டிப்ஸ், 30+ புஷ்அப்ஸ், 10+ லெக் ரைசஸ் அண்ட் 1 minute பிளாங்க் ஹோல்ட் பண்ண முடியுதோ அது வரைக்கும். பிகினர்ஸ்க்கு இது கொஞ்சம் கஷ்டம்தான், பட் வித் டைம் யூ கேன் மேக் இட். அடுத்ததாக நீங்கள் பில்ட் பண்ண வேண்டிய விஷயம் கோர் ஸ்ட்ரென்த். நிறைய பேர் கோர் மசில்னால் ஆப் மசில்ஸ் மட்டும்தான் நினச்சிட்ருக்கீங்க. பட் அது அப்படி கிடையாது. உங்களோட ஆப்ஸ், ஆப்ளிக்ஸ், லோவர் பேக் அண்ட் க்ளூட்ஸ் இது எல்லாத்தையும் சேர்த்துனது தான் கோர் மசில்ஸ். பேசிக்ஸ்லேருந்து நீங்கள் ஸ்கில்ஸ்க்கு ட்ரான்சிஷன் ஆகும்போது கோர் ஸ்ட்ரென்த் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒருவேளை நீங்கள் ஸ்கில்ஸ் கற்றுக்க போகிறதில்ல, ஜென்ரல் ஃபிட்னஸ்க்காக தான் கேலிஸ்தெனிக்ஸ் பண்ணுறீங்கன்னா கூட ஒரு பெட்டர் போஸ்டருக்காகவும் பெயின் ஃப்ரீ லைஃப் லீட் பண்ணுறதுக்காகவும் உங்கள் கோர் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அது ஏன்னா ஹியூமன் ஸ்கெலிட்டனில் ரிப்கேஜிலேருந்து பெல்விஸ் வரைக்கும் இருக்க ஒரே போன் ஸ்பைனல் கார்டு. அதை சப்போர்ட் பண்ணி ஸ்டெபிலைஸ் பண்ணுறது தான் கோர் மசில்ஸோட வேலை. ஸோ உங்கள் பாடியோட ஸ்டெபிலிட்டி அண்ட் போஸ்டர் பெட்டராக இருக்கிறதுக்காகவும் ஃப்யூச்சரில் லோவர் பேக் பெயின் மாதிரி ப்ராப்ளம்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்காகவும் கோர் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஆப்ஸ் அண்ட் ஆப்ளிக்ஸை ட்ரெயின் பண்ணுறதுக்கு நீங்கள் டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ் ஆஃப் லெக் ரேசஸ், க்ரன்ச்சஸ் அண்ட் பிளாங்க்ஸ் மாதிரி ட்ரை பண்ணலாம். அண்ட் லோவர் பேக்னு வரும்போது நிறையா பிகினர்ஸ் அண்ட் ஈவன் ஸ்கில்ஸ்க்கு ட்ரெயின் பண்ணுறவங்க கூட லோவர் பேக்கை ட்ரெயின் பண்ணுறது கிடையாது. ஆனால் உங்களோட ஸ்கில் ப்ரோக்ரஸ் இன்னும் கூட ஃபாஸ்ட்டாக எடுத்துகிட்டு போய் இன்ஜுரி ரிஸ்கையும் கம்மி பண்ணணுன்னா அதுக்கு நீங்கள் லோவர் பேக்கை ட்ரெயின் பண்ணி தான் ஆகணும். இதுக்கு நீங்கள் ஹைப்பர் எக்ஸ்டென்ஷன்ஸ் அண்ட் ரிவர்ஸ் ஹைப்பர் எக்ஸ்டென்ஷன்ஸ் மாதிரி ஒர்க் அவுட்ஸ் ட்ரை பண்ணலாம். இந்த ஒர்க் அவுட்ஸை நீங்கள் பேரலல் பாரில் சப்போர்ட் பண்ணியும் பண்ணலாம், ஆர் எனி அதர் எலிவேட்டட் சர்ஃபேஸ்லையும் ட்ரை பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் வீட்டில் ட்ரெயின் பண்ணுறீங்கன்னா சூப்பர்மேன் ரைசஸ் அண்ட் ஹோல்ட்ஸ் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் ஆல்சோ இது வந்து பிகினர் ஃப்ரெண்ட்லி. அடுத்ததாக க்ளூட்ஸ் பற்றி பேசும்போது இட் டேக்ஸ் அஸ் டு த நெக்ஸ்ட் டாபிக், லெக் ஸ்ட்ரென்த். எஸ், யூ ஹர்ட் இட் ரைட். கேலிஸ்தெனிக்ஸ்னு வந்தாலே லெக் டே ஸ்கிப் பண்ணுறது அதிகம். பட் உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷனலான வெல் ரவுண்டட் ஃபிசிக் வேணும்னா அதுக்கு நீங்கள் லெக்ஸ் ட்ரெயின் பண்ணி தான் ஆகணும். ஒருவேளை உங்களுக்கு கேலிஸ்தெனிக்ஸ் அதோட ஃபங்க்ஷனாலிட்டிக்காக தான் பிடிக்கும்னா நோ ஃபிசிக் இஸ் ஃபங்க்ஷனல் வித்தவுட் ஸ்ட்ராங் லெக்ஸ். ஒரு ப்ரொஃபஷனல் கேலிஸ்தெனிக்ஸ் அத்லெட் லெக் டே ஸ்கிப் பண்ணுறாருனா அதுக்கான ரீசன் அவருக்கு லெக் ஸ்ட்ரென்த் எங்கேயுமே தேவைப்பட போகிறது கிடையாது. அண்ட் பிளான்ஸ் மாதிரி சில அட்வான்ஸ்ட் ஸ்கில்ஸுக்கு போகும்போது லோவர் பாடியில் வெயிட் கம்மியாக இருக்கிறதுனால அட்வான்டேஜ் தான். ஆனால் நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் அத்லெட்டாக இல்லாத வரைக்கும் நீங்கள் லெக் டே ஸ்கிப் பண்ணக்கூடாது. அது ஏன்னா லெக்ஸ் ட்ரெயின் பண்ணுறனால டெஸ்டோஸ்டெரான் பூஸ்ட் ஆகும். அதனால் உங்களோட அப்பர் பாடி மசில் க்ரோத்துக்கும் அது இன்டெரக்டாக சப்போர்ட் பண்ண தான் போகுது. அண்ட் லெக்ஸ் ட்ரெயின் பண்ணும்போது நார்மல் ஸ்குவாட்ஸ் ஈஸியாகிடுச்சுன்னா நீங்கள் சிசி ஸ்குவாட்ஸ், பிஸ்டல் ஸ்குவாட்ஸ் மாதிரியான வேரியேஷன்ஸ் ட்ரை பண்ணலாம். அடுத்ததான் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் ஒர்க் அவுட் ஸ்ப்ளிட்ஸ். நீங்கள் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ண அப்புறமா சும்மா ரேண்டமாக நினச்ச மாதிரி ஒர்க் அவுட் பண்ணாமல் ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர் ஒர்க் அவுட் ஸ்ப்ளிட் ஃபாலோ பண்ணுறது மூலமாக இன்னும் கூட பெட்டராக ப்ரோக்ரஸ் பண்ண முடியும். இப்போ ஆன்லைனில் கிடைக்கிற ஒர்க் அவுட் ஸ்ப்ளிட் ஃபாலோ பண்ணியே உங்களால் நல்ல ப்ரோக்ரஸ் பண்ண முடியும். அதில் கேலிஸ்தெனிக்ஸ்க்கு சூட் ஆகிற மாதிரியான சில ஒர்க் அவுட் ஸ்ப்ளிட்ஸ் என்னென்னா புஷ் புல் லெக்ஸ். இந்த ஒர்க் அவுட் ஸ்ப்ளிட்டில் நீங்கள் வீக்லி 6 times ட்ரெயின் பண்ணுற மாதிரி இருக்கும். Day 1 நீங்கள் புஷிங் மசில்ஸான செஸ்ட், ஷோல்டர் அண்ட் ட்ரைசெப் ட்ரெயின் பண்ணுவீங்க. Day 2 நீங்கள் புல்லிங் மசில்ஸான பேக் அண்ட் பைசப்ஸ் ட்ரெயின் பண்ணுவீங்க. அண்ட் Day 3 லெக்ஸ் ட்ரெயின் பண்ணுவீங்க. அண்ட் அப்படியே ரிப்பீட். அடுத்த ஒர்க் அவுட் ஸ்ப்ளிட் அப்பர் லோவர். இந்த ஒர்க் அவுட் ஸ்ப்ளிட்டில் நீங்கள் வீக்லி 4 times ட்ரெயின் பண்ணுற மாதிரி இருக்கும். 2 times உங்களோட அப்பர் பாடி அண்ட் 2 times உங்களோட லோவர் பாடி ட்ரெயின் பண்ணுவீங்க.
அண்ட் அடுத்ததாக ஃபுல் பாடி ஒர்க் அவுட் ஸ்ப்ளிட்ஸ். இந்த ஒர்க் அவுட் ஸ்ப்ளிட்டில் நீங்கள் வீக்லி 3 to 4 டைம்ஸ் ட்ரெயின் பண்ணுவீங்க அண்ட் எல்லா ஒர்க் அவுட் செஷன்லேயும் எல்லா மசில்ஸும் ட்ரெயின் பண்ணுவீங்க. அடுத்ததாக நீங்கள் பண்ண வேண்டியது வார்ம் அப் அண்ட் கூல் டவுன். இது ரெண்டுமே இன்ஜுரி ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கும் உங்கள் ஒர்க் அவுட் பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். வார்ம் அப்னா டைனமிக் மூமெண்ட்ஸ், உங்கள் ஜாயின்ட்ஸ் அண்ட் மசில்ஸை ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது. ஒருவேளை நீங்கள் வார்ம் அப் பண்ணாமல் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இன்ஜுரி ரிஸ்க் ரொம்பவே அதிகம். இது மேக்ஸிமம் நம்ம மொபிலிட்டி பேஸ்ட் மூமெண்ட்ஸாகவே பண்ணிக்கலாம். அண்ட் கூல் டவுன்னா ஸ்டாட்டிக் மூமெண்ட்ஸ். ஒர்க் அவுட் முடிச்ச அப்புறமா உங்கள் மசில்ஸை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரெச்சஸ் பண்ணணும். ஒர்க் அவுட் முடிச்சுட்டு ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுறதுனால உங்கள் ரெக்கவரி இன்னும் கூட ஃபாஸ்டராகவே இருக்கும். அண்ட் இது நம்ம மேக்ஸிமம் ஃப்ளெக்சிபிலிட்டி பேஸ்ட் மூமெண்ட்ஸாகவே பண்ணிக்கலாம். அண்ட் ரெக்கவரிக்கு ஸ்ட்ரெச்சஸ் மட்டும் போதாது, ப்ராப்பர் நியூட்ரிஷனும் வேணும். உங்கள் மசில்ஸ் ஃபாஸ்ட்டாக ரெக்கவர் ஆகி உங்கள் ப்ரோக்ரஸும் ஃபாஸ்ட்டாக இருக்கணும்னா அதுக்கு நீங்கள் ஒரு பேலன்ஸ்டு டயட் ஃபாலோ பண்ணணும். பேலன்ஸ்டு டயட்னா ப்ரோட்டீன், கார்ப், ஃபைபர் அண்ட் ஃபேட் இது எல்லாத்தையுமே ப்ராப்பராக தேவையான அளவு பேலன்ஸ் பண்ணி சாப்பிட்றது தான். சவுத் இண்டியன் ஃபுட் ஹேபிட்டில் கார்ப்ஸுக்கு குறையே கிடையாது. ஸோ நீங்கள் அதை பற்றி பெருசாக கவலைப்பட வேண்டியதில்லை. நீங்கள் ப்ரோட்டீன், ஃபைபர் அண்ட் ஃபேட் மேலே தான் கான்சென்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். எஃபெக்டிவாக மசில் பில்ட் பண்ணுறதுக்கு பாடி வெயிட் இன்ட்டு 2 grams ஆஃப் ப்ரோட்டீன் எடுக்கணும். ஒருவேளை அது முடியலன்னா அட்லீஸ்ட் 1.2 to 1.5 grams ஆச்சு கன்சியூம் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அண்ட் கேலரிஸ். நீங்கள் ஒபீஸாக இல்லாத வரைக்கும் உங்கள் மெயின்டெனன்ஸ் கேலரிஸ் என்னென்னு கண்டுபிடிச்சி அதுலேருந்து ஒரு 200 to 300 கேலரிஸ் சர்ப்ளஸில் சாப்பிட ட்ரை பண்ணுங்கள். இதனால் உங்களோட ரெக்கவரியும் மசில் பில்டிங்கும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் நான் பேசின பாயிண்ட்ஸ் எல்லாமே டேக்ஸ் அஸ் டு த ஃபைனல் பாயிண்ட், ரெக்கவரி. இது வரைக்கும் நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி அதோடு சேர்த்து நீங்கள் 7 to 8 hours தூங்கினா தான் உங்களோட ரெக்கவரியை மேக்ஸிமைஸ் பண்ண முடியும். நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். யூ க்ரோ டியூரிங் த ரெக்கவரி, நாட் டியூரிங் த ஒர்க் அவுட்ஸ். ப்ராப்பர் ரெக்கவரி இல்லாமல் ஒர்க் அவுட் பண்ணுறதுனால இன்ஜுரி ரிஸ்க்கும் அதிகம், அதோட உங்கள் ப்ரோக்ரஸும் ஸ்லோ டவுன் ஆகும். அதனால் உங்களோட ஒர்க் அவுட் ஸ்ப்ளிட் பார்க்குறதுக்கு எந்த மாதிரி இருக்கணும்னா, நீங்கள் ஒரு மசில் குரூப்பை ட்ரெயின் பண்ண அப்புறமா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் சேம் மசில் குரூப்பை ட்ரெயின் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த மசில் குரூப்பில் எந்த ஒரு பெயினோ இல்லை மசில் சோர்னஸோ ஃபீல் ஆகக்கூடாது. அப்படி அந்த மசில் குரூப் ரெக்கவர் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்கன்னா அது எந்த மாதிரினா, உங்களுக்கு லாஸ்ட் ஒர்க் அவுட் செஷனோட பெனிஃபிட்ஸை ஃபுல்லாக கிடைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அடுத்த ஒர்க் அவுட் பண்ணி உங்கள் ப்ரோக்ரஸை நீங்களே வேஸ்ட் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. அப்புறம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.